ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜவ்வரிசி பால் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாயசம் ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே ஜவ்வரிசியை 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிறது மாவு ஜவ்வரிசி, நீங்கள் நைலான் ஜவ்வரிசி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஜவ்வரிசியை ஊற வச்சுட்டு சேர்க்கும்போது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். ஜவ்வரிசியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அப்பப்போ நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கண்ணாடி போல் இருக்குது. இது கூட நான் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா ஒயிட் சுகர் கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்கும்னா இன்னும் கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சேர்த்துருக்கிற நாட்டு சர்க்கரை கரைஞ்சி வர்ற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சுக்க போகிறோம். உடனேவே பால் சேர்த்தணும், பால் திரிஞ்சு போயிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் பாருங்கள், நல்லாவே ஆறி வந்திருக்கு. ஓரளவுக்கு சூடு இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்க்குறேன். பால் நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு பாயசம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக சூடு இருக்கும்போது நம்ம பால் சேர்த்தோன்னா பால் கண்டிப்பாக திரிஞ்சு போகாது. வாசனைக்காக 2 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி முந்திரி திராட்சை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ரொம்பவே டேஸ்டியான ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஜவ்வரிசி நம்ம ஊற வச்சுருந்தோன்னா 10 நிமிஷம் மட்டும்தான் போதும் நமக்கு இந்த பாயசம் செய்கிறதுக்கு. நீங்களும் இந்த பாயசம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.